Dear teachers, welcome to JS in English Learning. We are with scene 13 of A Text of Dr. Faustus. And what is the significance of this scene? I didn't get it. Dr. Faustus is nearing the completion of 24 years. அவருக்கு அந்த 24 years complete ஆக போகுது. அப்ப as his hour is arriving, the hour for bequeathing his soul, தன்னுடைய சோலை வந்து லூசிஃபர் அண்ட் த டெவில்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடிய அந்த நேரம் நெருங்கி கொண்டு இருக்கும் பொழுது டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் இஸ் பிகமிங் வெரி சாலிட்டரி. அவரு ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கக்கூடிய சூழல். அந்த சூழலை நமக்கு காட்டக்கூடியதுதான் இந்த சீன். இந்த சீன்ல நமக்கு ஒரு எங்க சிச்சுவேஷன் அப்படின்னா, இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் த ரூம் இன் த ஹவுஸ் ஆஃப் டாக்டர் ஃபாஸ்டஸ் அண்ட் வேக்னர் இஸ் இன் அ சாலிலிக்வி. அவன் தனியா பேசிக்கிட்டு இருக்கான். என்ன பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, he is assuming or he is guessing that his master is going to die very shortly. என்னுடைய மாஸ்டர் வந்து சீக்கிரம் செத்துருவாருன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய friends and well-wishers, they have come, they have requested him to join in banquet or in other kind of entertainment. அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க? They are trying to drink and entertain themselves, but Dr. Faustus is not partaking. To be sociable, Dr. Faustus enna pandறாரு? He is participating in the party, but he is avoiding entertaining himself. This is a sign that Dr. Faustus is preoccupied about his last minutes. He is about to lose his life. அதனால அந்த பயம் இருக்கு, சாவின் பயம் அவரை சூழ்ந்து கொண்டது. அந்த நேரத்தை அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். இப்படி வேகனர் தனியாக நின்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஃபாஸ்டஸ் என்ன பண்றாரு? He is coming with 2 or 3 scholars, and along with those scholars there is Mephisto. அதுல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்காலர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, all these 2 and 3 scholars and Mephistopheles என்ன பண்றாங்க? They have been discussing about black magic, and they have also requested Dr. Faustus to bring Helen of Troy, Helen of Greece before them. அவங்க ரொம்ப ரொம்ப அழகான பெண்ணுன்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் வரலாற்றுல. அந்த பெண்ணை நீங்க கொண்டு வர முடியுமா அப்படின்னு அந்த ஒரு ஸ்காலர் கேட்கிறாரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அழகிய இந்த உலகத்துல பார்த்ததுல, இலக்கியத்துல அந்த அழகிய பத்தி நிறைய சொல்லி இருக்கிறாங்க. நாங்க அந்த அழகிய பார்க்கணும் ஓகே அப்படின்னு அவரு கேக்குறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு? if you want, I shall do it. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு he is asking Mephistopheles to bring Helen of Troy. உடனே there is a music and Helen passes on the stage. அப்படியே வந்து நடந்து உயரமாக நடந்து அந்த பக்கம் போயிடுறான். அதை பார்த்தோன்னே அந்த 2 அங்க ஸ்காலர்ஸ் இருக்காங்க, the first scholar, second scholar, third scholar எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு அழகிக்காக அந்த கிரேக்கர்கள் வந்து 2 டீமா பிரிஞ்சு சண்டை போட்டதுல எந்த விதமான தப்புமே கிடையாது. She is such a beautiful girl, and for this girl there was a very big war which was fought. Menelaus, the husband of Helen of Greece. Who is the husband of Helen of Greece? அதான் அவங்க இனிஷியல் நேம். She was the wife of a king called Menelaus, Meneles, who was a friend of Ulysses. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, she was a young girl matched with a middle-aged husband. அந்த நேரத்துல this king was hosting a party for the prince of Troy, Paris and Priam. 2 பேர் வந்தாங்க. அதுல பாரிஸ் அண்ட் ஹெலன் லவ், அண்ட் தே எலோப் டுகெதர். ஆனா மெனிலஸ்க்கு என்ன நினைச்சுக்கிட்டான் அப்படின்னா, என் ஒய்ஃப் வாஸ் a chaste woman, she is very loyal to me. அந்த யங் மேன் தான் என்ன பண்ணிட்டான்? he has abducted my wife. அதனால அவன் he waged a war against Troy. and என்னாச்சு? ட்ராய் சைட்ல கிரீக் ஹீரோஸ் ஒரு டீம் அவங்க சேர்த்தாங்க. அதே நேரத்துல மெனிலஸ் சைட்ல ஒரு டீம், அண்ட் மெனிலஸ் சைட்ல தான் யுலிசஸ், அக்கிலஸ் அந்த மாதிரி ஹீரோஸ் எல்லாம் இருந்தாங்க.
அவங்க என்ன பண்ணாங்க, they went to the winding plains of Troy. Troy had a background history. அந்த mythology படி Troy was created by a whirlwind. அந்த whirlwind எங்க இருந்து வந்தது அப்படின்னா, it came from Zeus. And the Trojans were the direct descendants of Zeus. அப்ப Zeus வந்து Trojans பக்கம் தான் இருந்தாலும் இந்த பக்கத்துல இருக்கவங்க they were fighting in Troy for 10 long years. 10 decades. Sorry, 1 decade. 1 decade na 10 years இல்ல. அப்ப என்ன பண்ணாங்க, அவங்க கோட்டையை முற்றுகையிட்டு, அந்த ட்ராஜன் கோட்டையை வந்து யாராலையும் இடிக்க முடியாது. நோ சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட் ஆர் நோ ஹியூமன் மார்டல்ஸ் கேன் ஹார்ம் இட். அதனால அவங்க 10 வருஷம் சண்டை போட்டு ஓய்ந்து போய் இனிமேட்டுக்கு நார்மலா சண்டை போட்டாலாம் வேலைக்கு ஆகாது. Sir, audio is not audible, sir. Sir, your voice is not audible. யுலிசிஸ் எல்லாம் வெளியில வந்து அங்க இருந்த ட்ராஜன்ஸ் எல்லாத்தையுமே கொன்று போட்டார்கள். ஹெலனை திருப்பியும் மெனிலிஸிடம் இழுத்து சென்றார்கள் அப்படின்னு நமக்கு ஸ்டோரி வருது. இப்ப அந்த பெண்மணி எப்படிப்பட்டவ அப்படிங்கறத அந்த ஃபர்ஸ்ட் ஸ்காலர் டிஸ்கஸ் பண்றாரு. ஷீ இஸ் த ப்ரைட் ஆஃப் நேச்சர். ஹெலன் இஸ் த ப்ரைட் ஆஃப் நேச்சர் அண்ட் ஷீ இஸ் த பாரகன் ஆஃப் எக்ஸலன்ஸ். பாரகன் அப்படின்னா the exemplary work. She is the compendium of excellence. முழுமை அப்படின்னு டிஸ்கஷன் இருக்கு. இந்த வேர்ட்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க. அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் நமக்கு கொஸ்டினா கேட்கலாம். இப்ப அந்த நேரத்துல நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் என்டர் ஆக போறாரு. a very mysterious old man. இந்த ஓல்டு மேன் யாரு அப்படின்னு நிறைய பேர் டிபேட்ல சொல்றாங்க. the old man is a representative of God, or sometime it is God himself who came and was pleading with Dr. Faustus. Okay, ஒரு good man, an experienced man. அவர் வந்து டாக்டர் ஃபாஸ்டஸ் பார்க்க வர்றாரு. அவர் வந்து என்ன சொல்றாரு டாக்டர் ஃபாஸ்டஸ், டாக்டர் ஃபாஸ்டஸ், I know that you are agonized, that you are going to be killed. நீ ரொம்ப வேதனையில இருக்க. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் இந்த தீய சக்திகள் வந்து உன்னை ஹெல்லுக்கு இழுத்துட்டு போக போகுது. உன்னை அக்கு வேற அணி வேற பிச்சு போட்டு அப்படிதான் பண்ணுவாங்களாம் அந்த ஸ்பிரிட்ஸ். when they come to take a soul, they will mangle the body. கண்ணா பின்னான்னு ரொம்ப ஆக்ரோஷமா கை காலெல்லாம் பிச்சு போட்டுட்டு கொன்று, ஒரு மனிதனை கொன்று அந்த ஆன்மாவை எடுத்து செல்லும். வேதனையை, எவ்வளவு அதிகமான வேதனை இருக்கும் அந்த வேதனையை கொடுத்துட்டு போகும். அப்ப அந்த வேதனை நினைச்சுதான் டாக்டர் ஃபாஸ்டஸ் இப்போ ரொம்ப வருத்தத்துல இருக்கிறார். மன வேதனை நொந்து போயிருக்காரு. ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ. ஆனாலும் அந்த நேரத்திலையும் அவரு கடவுள்கிட்ட இருந்து கடவுளை நோக்கி திரும்பல, கடவுள்கிட்ட இறைஞ்சி வேண்டல. அப்ப ஓல்டு மேன் சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் எப்பொழுதுமே அனோடேஷன்ஸ்ல கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பிரேக் ஹார்ட், மனத்தை என்ன பண்ணும், யூ பிரேக் யோர் ஹார்ட் அப்படின்னு சொன்னா மனம் வருத்தம் படு. ட்ராப் ஒன் பிளட் அண்ட் மிங்கிள் இட் வித் டியர்ஸ் அப்படின்னா உண்மையாலுமே கையை அறுத்துக்கணும் இல்ல, அழுது புலம்புங்கள், இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை அப்படின்னு ஒரு சாங் இருக்கு. அந்த சாங் மாதிரி இவர் என்ன சொல்றாரு, நீ மன வருத்தப்பட்டு கடவுளை நோக்கி கேளு, கடவுள் இரக்கமானவர். That is the last line. But mercy fastest of the Savior sweet. Savior is Jesus Christ. Jesus Christ is a most merciful God. He shed his blood for you, and that blood will wash you of all your sins. நீ செய்த பாவங்கள் என்னத்தையும் கழுவி போடும், உன்னை கழுவி தூய்மையாக்கி உன்னை ஒரு ஏஞ்சலா மாத்திரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற நேரத்துல இவன் என்ன சொல்றான், சாரி மை hour has come அப்படின்னு சொல்றான். எனது நேரம் நெருங்கி விட்டது, நான் இறக்க போகிறேன், அதனால நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல மெஃபிஸ்டோபீலிஸ் ஸ்டேஜுக்குள்ளார வர்றாரு. வந்து என்ன எப்படி வர்றாரு, சும்மா வரல. he is bringing a weapon in order to give the weapon to Dr. Faustus, and he wants Dr. Faustus to kill himself. Okay,
அப்படியே ஒரு இன்டர்பிரேஷன் இருக்கு. இன்னொரு இன்டர்பிரேஷன் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, either you kill yourself or you again make a deed and give your soul to Satan and have a painless death. அப்ப திருப்பியும் இந்த ஓல்டு மேன் என்ன பண்றாரு? டாக்டர் ஃபாஸ்டஸ் சொல்றாரு, டாக்டர் ஃபாஸ்டஸ் கொஞ்சம் நிமிந்து பாரு, உன் தலைக்கு மேல an angel of God is waiting for you. He is ready with a vial. Vialனா he is ready with a bowl filled with the grace of God. நீ அப்படியே ஜீசஸ் கிரைஸ்ட் ப்ளீஸ் சேவ் மீன்னு சொன்னா போதும், அந்த பவுல் அந்த வயலை என்ன பண்ணுவாரு, அப்படியே உன் தலையில ஊத்துனாருன்னா உன்னுடைய பாவம் எல்லாம் கழுவப்படும். இங்க இருக்கக்கூடிய டெவில்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், கண்ணிமைக்கு நேரத்துல காணாம போயிடும். the whole host of angels, அந்த ஏஞ்சல் கூட்டமே வந்து உன்னை கடவுளிடம் கொண்டு சேர்த்து விடும் அப்படின்னு சொல்றான். ஆனா இவன் என்ன சொல்றான், leave me, my sins are great, I am a distressed soul, நான் பெரிய பாவி, இந்த பாவிக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் அந்த ஓல்டு மேன் சொல்லக்கூடிய அந்த ஒரு கவுன்சிலை கேட்க மறுக்கிறான். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வருது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெஃபிஸ்டோஃபீலிஸ் சொல்லுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, you have again spoken to somebody who is speaking about Christ and my master Lucifer is very angry with you because you have disobeyed him, you have revolted against him, அதனால I will tear you into pieces, அதுதான் உனக்கு கொடுக்க போற பனிஷ்மெண்ட் அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு, சாரி, I don't want to do that, நான் என்ன பண்றேன், with my blood I will confirm my vow that I made earlier, நான் ஏற்கனவே ஒரு vow எழுதி கொடுத்துட்டேன், ஒரு சாசனம், திருப்பியும் அதை எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அவன் என்ன பண்றான், அந்த கத்தியை எடுத்து கையை அறுத்து ஒரு சாசனம் எழுதி கொடுக்குறான். என்னுடைய ஆன்மா யாருக்கு உரியது, யாருக்கு உரியது, உரியது அப்படின்னு செகண்ட் டைம் he is signing gift deed. அந்த நேரத்தில் மெஃபிஸ்டோஃபீலிஸ் கேக்குது, ஓகே you are tormented, உனக்கு ஒரு லாஸ்ட் விஷ், what is your last wish, what do you crave for, உன்னுடைய ஹார்ட்டுடைய லாங்கிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் சொல்றான், பாஸ்டர்ஸ் பாருங்க எவ்வளவு பெரிய ஆளு, அவன் சொல்றான், my last wishes, my heart craves for Helen of Troy, I want to see that angelic beauty, I want to have her by my side, I want to kiss her and have her as my paramour, என்னுடைய இல்லீகல் ஒய்ஃபா அவளை வச்சுக்கலான்னு பாக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இஃப் தட் இஸ் யுவர் விஷ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, பக்கத்துல இருக்க டெவில்கிட்ட அப்படியே இது கண்ணடிக்குது. அந்த டெவில் என்ன பண்ணுது, இட் கோஸ் அவுட் அண்ட் கம்ஸ் பேக் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹெலன். இட் இஸ் நாட் த ரியல் ஹெலன், பட் இட் இஸ் த டெவில் விச் கம்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹெலன். அவ வந்த உடனே என்ன பண்றாரு, டாக்டர் ஃபாஸ்டஸ் forgets all his pain, எல்லா கஷ்டத்தையும் மறந்துட்டு என்ன பண்றாரு, அப்படியே ஆனந்தத்துல பொங்குற ரொமான்டிக்கா. Was this the phase that launched 1,000 ships and burned the topless towers of Ilium? Ilium here refers to Troy. Topless அப்படின்னா அதனுடைய உச்சியை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு கிரீக் மெத்தாலஜியில ட்ராயை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. ஈலியம் இஸ் த நேம் இன் கிரீக் மெத்தாலஜி. அவர் என்ன சொல்றாரு, ஸ்வீட் ஹெலன் ப்ளீஸ் கம், மேக் மீ an immortal being with your kiss. நீ ஒரு முத்தம் கொடுத்துட்டா போதும், I'll become immortal being. And Helen, the evil spirit, comes and kisses and sucks all the goodness in Faustus, and Faustus becomes a full evil person. இப்ப நமக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, this play was written using blank verse. இதை நம்ம முன்னாடி சொல்லல, வேணும்னே தான். ஏன் அப்படின்னா இந்த லைனுக்காக தான் வெயிட் பண்ணேன். The whole play is written using blank verse, but often quoted line is this utterance in line number 132. Was this the place that launched 1,000 ships and burned the topless stars of Ilium? Sweet Helen, make me immortal with a kiss. Okay? Blank verse na enna அப்படின்னா unrhymed iambic pentameter. Unrhymed and iambic foot அப்படின்னா ஒரு unrhymed followed by rhyme, a two syllabic word. அதுல the first syllable is not stressed
the second syllable gets signified. This faced 1,000 ships அப்படின்னு வரும். அப்ப அந்த செகண்ட் பார்ட் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்ப இந்த work was written using blank words, and Christopher Marlowe is the master of blank words. Who stated that Christopher Marlowe lines are called mighty lines? Ben Jonson. Ben Jonson. Excellent. அப்ப நீங்க எல்லாருமே எக்ஸாமுக்கு தயாரா தான் இருக்கு. ஓகே, சோ அதை சொல்லி முடிச்சோன்னே இவர் என்ன பண்றாரு? He is praising Helen of Troy, telling, I will be Paris and you will be my paramour. Instead of Troy, Wittenberg shall be sacked because I live in Wittenberg. ஒரு காலத்துல உனக்காக என்ன பண்ணாங்க, உன்னுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, ட்ராயை போட்டு நொறுக்குனாங்க, எல்லா ட்ராஜன்ஸையும் நொறுக்குனாங்க. நான் வந்து ரிட்டன்பர்க்ல இருக்கேன், நீ என்னுடைய பாரமரா இங்க இரு. உன்னுடைய ஹஸ்பண்ட் ஒருவேளை வர முடிந்தால் let him come to Wittenberg and let him fight. அவங்க ஒருவேளை ட்ராஜன்ஸ் were great heroes, அவங்க உன்னை விட்டு கொடுத்துட்டாங்க. ஆனா நான் I am the most powerful man. நான் என்ன பண்ணுவேன்? I will not leave you go like that. I will combat with weak Menelaus. Menelaus is the husband, and I will wear thy color on the plumed crest, and I will wound Achilles in the heel, and then return to kiss for a. I will return to you for a kiss. நீ என் பக்கத்துல இருப்பேன்னு சொன்னி நான் என்ன பண்ணுவேன்? உன்னுடைய ஹஸ்பண்ட் மெனிலஸ் அவன் வந்து எனக்கு ஒரு சின்ன பையன், சைல்ட்ஸ் பிளே. ஆனா கொஞ்சம் சேலஞ்சிங் இஸ் அக்கிலஸ், அண்ட் அக்கிலஸ் ஹேட் அ வீக் ஸ்பாட் இன் ஹிஸ் பாடி. அவன் கால் வந்து ஸ்ப்ரிங் மாதிரி. அவனுடைய அந்த கிஃப்டை வந்து என்ன பண்ணாங்க, அக்கிலஸ் வாஸ் அரெஸ்டட் அண்ட் ஹிஸ் ஹீல் வாஸ் கட் அண்ட் தென் ஹி வாஸ் டார்ச்சர்ட் டு டெத். ஓகே, அப்படின்னு கிரீக் மித்தாலஜியில் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐ வில் கோ அண்ட் face the great Achilles, the Greek hero, and I will wound him in the heel, and I will return just for a kiss from you. உனக்காக நான் எதை வேணுமோ செய்வேன், ப்ளீஸ் பி மை பாரமர் அப்படின்னு ஹெலனை பார்த்து உருகிட்டு இருக்கான் அந்த லாஸ்ட் மினிட்ல கூட, கடவுள் பக்கம் திரும்பாம. அந்த நேரத்துல திருப்பியும் the old man வர்றாரு, வந்து என்ன சொல்றாரு? God is waiting for you. Okay, God is very graceful. God is seated on his throne. Even at this moment, he is going to pass judgment. He is going to send you to hell. Ana, if you would repent, he will forgive you of all your sins. உன் பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சு உன்னை என்ன பண்ணுவாரு? அப்படியே தீர்ப்பை மாத்தி எழுதி வாடா மகனே மின்னகத்துக்கு வா, என்னுடைய மடியில வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்றான். ஆனா டாக்டர் ஃபர்ஸ்ட் கேட்கறதாக இல்லை. He is smitten with pride. He says, no, I cannot. உடனே என்ன நேருது? எல்லா டெபிள்ஸும் they are coming one by one and they are going to torture Dr. Faustus before his death. மற்றதை நம்ம அப்புறம் பார்ப்போம். I'm stopping the record.